வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாரோட நம்பிக்கையும் ஒரு நிமிஷம் ஆட்டம் காண வச்ச ஒரு பெரிய குற்றத்தை பத்தி தான். வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 110 கோடி ரூபாய். இது ஏதோ சாதாரண நம்பர் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான போதைப்பொருள் கடத்தலோட மதிப்பு இது. அப்போ 110 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ போதைப்பொருள் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 110 கிலோகிராம். ஆமா, பிடிப்பட்டது சாதாரண போதைப்பொருள் இல்ல, குஷ் மற்றும் ஹஷிஷ் மாதிரியான உயர்தர போதைப்பொருட்கள். சரி, இவ்வளவு பெரிய கடத்தல் எங்க முறியடிக்கப்பட்டது? இடம் இலங்கையோட பிரதான சர்வதேச விமான நிலையமான கட்டுநாயக். விமான நிலையத்துல இவ்வளவு பெரிய எதிர்ச்சியா? அப்படி என்னதாங்க நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம மனசுல வர கேள்வி, எப்படி இவ்ளோ பெரிய அளவிலான போதைப்பொருளை கடத்த முடிஞ்சது? அதோட பின்னணி என்னன்னு இப்ப பாப்போம். பாருங்க, இந்த மொத்த கடத்தல் திட்டமும் வெறும் சில நாட்கள்ல தான் நடந்திருக்கு. ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த சந்தேக நபர்கள் தாய்லாந்துக்கு போறாங்க. அங்க சாதாரண உடைகள்ல பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஏப்ரல் 25ஆம் தேதி பேங்காக்ல இருந்து இலங்கை திரும்பும்போது போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு ரகசிய தகவலோட அடிப்படையில இவங்கள மடக்கி பிடிச்சிட்டாங்க. அவங்க கடத்தின விதம் இருக்கே ரொம்பவே சாமர்த்தியமானது. அவங்களோட லக்கேஜ்ல ஸ்கூல் புக்ஸு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி சாதனங்களை நிரப்பி அதுக்கு நடுவுல யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இந்த போதைப் பொருளை மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த மொத்த கடத்தலையும் ஒரே ஆள் செய்யல, டீமா வேலை பார்த்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 5 கிலோ போதைப் பொருளை தனித்தனியா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி கடத்துனது யாரு? யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு முறையில இவ்ளோ பெரிய அளவுல போதைப் பொருளை யார் கடத்தியிருப்பா? அதிகாரிகள் துளி கூட சந்தேகிக்காத நபர்களா யார் இருக்க முடியும்? போலீஸ் இந்த கேஸ்ல மொத்தம் 22 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல தான் அந்த பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருக்கு. கைது செய்யப்பட்ட அந்த 22 பேரும் இளம் பௌத்த துறவிகள். கைது செய்யப்பட்டவங்களோட பின்னணியை பார்த்தா இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வருது. இவங்க எல்லாரும் இலங்கையோட பல பகுதிகளைச் சேர்ந்தவங்க. எல்லாரும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிற இளம் துறவிகள். அது மட்டும் இல்ல, அவங்க தாய்லாந்துல சாதாரண உடைகள்ல இருந்ததை அவங்க போன்ல இருந்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் உறுதிப்படுத்துது. சரி, இந்த சம்பவம் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? இது எப்படி ஒரு வரலாற்று நிகழ்வா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த ஒரு சம்பவம் 2 பெரிய ரெக்கார்டுகளை படைச்சிருக்கு. ஒன்னு, கட்டுநாயக்க ஏர்போர்ட் வரலாற்றிலேயே இவ்ளோ பெரிய போதைப்பொருள் பிடிப்பட்டது இதுதான் முதல் தடவை. 2வது, ஒரே கேஸ்ல இவ்வளவு அதிகமான துறவிகள் போதைப்பொருளோட கைது செய்யப்படுறது இதுதான் முதல் முறை. அதிகாரிகளே இந்த வழக்க பத்தி பேசும்போது அதோட அதிர்ச்சியை நம்மால புரிஞ்சிக்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில துறவிகள் போதைப்பொருளோட கைது செய்யப்படுறது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ கடைசியா ஒன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் வெறும் ஒரு கிரைம் நியூஸ் மட்டும் இல்ல. புனிதம்னு நாம நம்புற ஒரு விஷயத்துக்கும் குற்றத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு இந்த அளவுக்கு மங்கலாகும் போது அது நம்ம சமூகத்தோட நம்பிக்கை மேல என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்புது? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?